உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் கொண்டாடும், ஆனால் பலருக்கும் இன்னும் மர்மமாக இருக்கும் ஒரு பண்டிகை பற்றி. அதுதான் ஹாலோவீன் ஃபெஸ்டிவல். பேய், பிசாசு, மரணம், இருள் மற்றும் பூசணிக்காய் ஆகியவை கலந்த ஒரு வித்தியாசமான பண்டிகை இது. இந்த ஹாலோவீன் திருவிழா என்றால் என்ன? ஏன் இந்த மாதிரி வேடங்கள் போட்டு கொண்டாடுகிறார்கள் என்று தெரியுமா? வாருங்கள், ஏன் என்று தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதத்தில் இந்த மாதிரி பேய் முகமூடிகள், ஆடைகள், பூசணிக்காய் என நிறைய கடைகளிலும் விளம்பரங்களிலும் பார்த்திருப்போம். முக்கியமாக இந்த குழந்தைகள் எல்லோரும் பேய் வேடங்கள் போட்டு சந்தோஷமாக சுற்றி வருவார்கள். ஆனால் ஏன் இப்படி செய்கிறார்கள்? இந்த ஹெலோவின் திருவிழா என்றால் என்ன? எதற்காக இப்படி கொண்டாடுகிறார் என்பதை முதலில் பார்ப்போம். முதலில் இந்த ஹாலோவீன் திருவிழா எப்படி உருவானது என்று பார்ப்போம். 2000 வருடங்களுக்கு முன்பு செஸ்ட் என்று அழைக்கப்படும் இந்த வகையான மக்கள் அயர்லாந்தில் ஆரம்பித்து அவர்கள் ஸ்காட்லாந்து மற்றும் இங்கிலாந்து போன்ற சில ஐரோப்பிய பிராந்தியத்திலும் வாழ்ந்தார்கள். பொதுவாக வெளிநாடுகளில் அக்டோபர் 31 கோடைக்காலம் முடிந்து குளிர்காலம் ஆரம்பிப்பதாக கருதுவார்கள். அயர்லாந்தில் வசித்து வந்த இந்த மாதிரியான மக்கள் அவர்களுடைய புது வருடத்தை 1 கொண்டாடுவார்கள். இந்த மக்கள் புது வருடம் பிறப்பதற்கு முன்பு கெட்ட ஆன்மாக்கள், அதாவது பேய்கள் தாக்குவதற்கு வரலாம் என்று நம்பி இவர்களை அதனிடமிருந்து காப்பாற்றுவதற்காக கொண்டாடப்படுகின்ற ஃபெஸ்டிவல் தான் சம்ஹாய். இதனை சம்மர் அண்ட் ஓ நவம்பர் என்று சொல்கிறார்கள். செஸ்ட் மக்கள் இந்த ஃபெஸ்டிவலை நெருப்பை மூட்டியும் பேவேடங்கள் போட்டும் கொண்டாடினார்கள். இதேவேளை அந்த நாளில் மக்கள் தீ மூட்டி முகத்தில் எண்ணெய் பூசி பேய் போல வேடமணிந்து அந்த ஆன்மாக்களில் இருந்தும் தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். இதனால் அந்த கெட்ட ஆன்மாக்கள் இவர்களை தாக்குவதற்கோ அல்லது அவர்களை தேடியோ வராது என்று நம்பினார்கள். அத்தோடு இறந்து போன உறவினர்கள் இந்த விழாவிற்கு வந்து அவர்களோடு சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுவார்கள் என்று நம்பி அவர்களுக்கு தனியான படைகளும் போட்டார்கள். இதுவே இன்று நாம் பார்க்கும் ஹாலோவீன் உடைகளினுடைய மூல காரணம். பின்னர் இந்த பழக்கம் ரோமர் காலம், பின்னர் கிறிஸ்துவ மதம் வந்த பிறகு மாறியது. உங்களுடைய ஊரில் இந்த பண்டிகை கொண்டாடுகிறீர்களா? உங்களுடைய ஊரில் இது போன்ற பண்டிகை இருந்தால் அது எப்படி இருக்கும் என்று கற்பனை பண்ணி சொல்லுங்கள். இப்படியெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தான் மொத்தமாக விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ நீங்க கேள்விப்படாத பல விடயங்களை சொல்ல போகுது. ஆகவே இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றும் தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத புது நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதரவை எப்பொழுதுமே எங்களுக்கு தாங்க. உங்களின் ஆர்வம் எங்களின் உயர்வு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிறிஸ்தவர்கள் நவம்பர் 1 அனைத்து புனிதர்களின் தினம் என்று கொண்டாடுவார்கள். இதனை ஆல் ஹாலோஸ் என்று சொல்வார்கள். அதற்கு முதல் நாள், அதாவது அக்டோபர் 31 ஆல் ஹாலோஸ் ஈவ் என்று சொல்கிறார்கள். அது சிறிய நாட்களுக்கு பிறகு ஹாலோவீன் என்று மாற்றம் பெற்றது. அக்டோபர் 31 முக்கியமாக வெளிநாடுகளில் பெரியவர்களும் குழந்தைகளும் இது போன்ற பேய் வேடங்கள் போட்டு பக்கத்தில் சுற்றியிருக்கிற வீடுகளுக்கு சென்று ட்ரிக்கோ ட்ரீட் என்று கேட்பார்கள். நீங்கள் ட்ரீட் என்று சொன்னால் வந்திருக்கின்ற விருந்தாளிகளுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த ஏதாவது சாக்லேட்டோ அல்லது பணமோ கொடுக்கலாம். ஆனால் அதுவே ட்ரிக் என்று சொன்னால் குழந்தைகள் அழகாக எங்களை பயமுறுத்திவிட்டு அல்லது ஏதாவது ஒரு செயலை செய்துவிட்டு சென்று விடுவார்கள். என்னை வரவேற்பதற்காக நிறைய வீடுகளில் மிகவும் அழகான அலங்காரம் செய்து வைப்பார்கள். அதோடு சிறிய குழந்தைகளுக்காக நிறைய சாக்லேட்டுகளும் வாங்கி வைத்துக் கொள்வார்களாம். அந்த காலத்தில் ஜாதகர்கள் ஆன்மாக்களுக்காக பிரார்த்தனை செய்யும் வழக்கம் இருந்ததிலிருந்து வந்தது. பேய், வாம்பர், சிலந்தி போன்ற இந்த சின்னங்கள் அனைத்தும் இருள் மற்றும் மரணம் என்பதை குறிக்கிறது. அதனால் தான் அவை ஹாலோவீன் அலங்காரங்களில் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது. இப்பொழுது ஹாலோவீன் ஒரு பெரிய பாப் கலாச்சார நிகழ்வாக மாறியிருக்கிறது.
அமெரிக்காவில் மட்டும் ஆண்டுதோறும் $9 பில்லியன் மேல் ஹாலோவீனுக்கு செலவாகிறது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த பூசணிக்காய் ஒன்றை வாங்கி அதில் பேய் முகத்தை போன்று செய்து அதற்குள் மின்விளக்கு ஒன்றை வைத்து வீட்டுக்கு வெளியே ஒளிய விடுவார்கள். இதற்கு பெயர் ஜாக்கோ லேட்டன் என்று சொல்கிறார்கள். இதனை ஜாக்கோ லேட்டன்ஸ் என்று சொல்வதற்கான காரணம், பல வருடங்களுக்கு முன்பு அயர்லாந்தில் ஸ்ட்ரிக்கி ஜாக் என்ற ஒரு குடிகாரன் இருந்தார். ஊரில் இருக்கின்ற எல்லோரையுமே பயமுறுத்தி ஏமாற்றியும் குடிப்பதையே வேலையாக வைத்திருந்தார். அப்படி ஒரு நாள் ராத்திரி அவன் குடித்துவிட்டு வந்து கொண்டிருக்கும் போது ஒரு உருவத்தை பார்க்கிறான். அதை கவனிக்கும் போது சாத்தான் என தெரிந்து கொள்கிறார். அந்த சாத்தான் அவனை பார்த்து, உன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் முடித்து விட்டது, உன்னை கூட்டிச் செல்லத்தான் வந்திருக்கிறேன் என்று சொல்ல, அதற்கு அவன், எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கிறது என்று, இறப்பதற்கு முன்பு நிறைய குடிக்க வேண்டும் என்றும் சொல்லி அருகே இருக்கின்ற கடைக்கு சாத்தானை அழைத்துச் செல்கிறார். அங்கு சென்று நன்றாக குடித்துவிட்டு பில் கட்டுவதற்கு பணம் இல்லாததால் அந்த சாத்தானை பார்த்து, நீ காசாக மாறிவிடு, அதாவது காயினாக மாறிவிடு, நான் உன்னை வைத்து பில் கட்டிக் கொள்கிறேன், பில் கட்டிய பின்பு நீ சாத்தானாக மாறு என்று சொல்கிறார். அதை நம்பி அந்த சாத்தானம் காயினாக மாற அதனை அந்த ஜாக் தன்னுடைய பையில் எடுத்துக்கொண்டு அதற்கு அருகே ஒரு சிலுவையினை வைத்து அதற்கு சக்தி இல்லாமல் செய்து சாத்தானிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறது. இன்னும் 10 வருடங்களுக்கு என்னை அழைப்பதற்கு வரமாட்டாய் என்று சொன்னால் நான் உன்னை வெளியே விடுகிறேன் என்று சொல்ல, அந்த சாத்தானும் சம்மதித்து வெளியே வந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி மற்றவர்களை ஏமாற்றி குடித்த ஜாக்கிற்கு 10 வருடங்கள் கடந்தது. திடீரென ஒரு நாள் சாத்தான் அவனை அழைத்து செல்ல வந்தது. மறுபடியும் ஜாக் அந்த சாத்தானிடம், எனக்கு பசியாக இருக்கிறது, ஒரே ஒரு ஆப்பிள் கிடைக்குமா என்று கேட்கிறார். அந்த சாத்தானும் ஆப்பிள் மரத்தில் வெரி ஆப்பிள் பறந்து கொண்டிருக்கும் போது ஜாக் அந்த சிலுவையினை மரத்தில் வைத்து மீண்டும் சாத்தானிடம் ஒரு கோரிக்கையை வைக்கின்றார். அவனை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடாது என்று. அதற்கும் சாத்தான் ஒத்துக்கொண்டு அவனை விட்டு சென்றது. சில காலங்களுக்கு பிறகு ஜாக்கின் குடிப்பழக்கத்தால் ஜாக் இறந்து போகிறார். அவனுடைய ஆத்மாவும் சொர்க்கத்திற்கு செல்கிறது. ஆனால் அங்கிருந்த கடவுள் இவன் செய்த தீமைகளினால் சொர்க்கத்துக்குள் அனுமதிக்காமல் நரகத்திற்கு அனுப்பி வைக்கிறார். நரகத்துக்குள் இருந்த சாத்தான், ஏற்கனவே உனக்கு வாக்களித்தன்படி நரகத்திற்கு அனுமதிக்க முடியாது என்று சொல்கிறது. வெளியே இருளாக இருப்பதன் காரணத்தினால் ஒரு எரிபொருளை கொடுத்து அனுப்பி வைத்து விடுகிறது. எரிபொருள் சூடாக இருந்ததன் காரணத்தினால் ட்ரினிப் என்று சொல்லப்படுகிற ஒரு வகையான காய்கறியை முகத்தினுடைய வடிவத்தில் பயன்படுத்தி இந்த எரிபொருளை அதனுள் வைத்து ஒரு வெளிச்சக்கருவி போன்று பயன்படுத்தினார். இவ்வாறு எங்குமே அனுமதியில்லாத ஜாக் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் நடுவே இந்த வெளிச்சத்தை வைத்துக்கொண்டு சுற்றி வருவதாக சொல்கிறார்கள். பிற்காலத்தில் அயர்லாந்தில் இருந்து அமெரிக்காவிற்கு குடிபோன மக்கள் ட்ரெனிப், உருளைக்கிழங்கு போன்ற சிறிய விலங்குகளை விட பூசணிக்காய் சரியாக இருக்கும் என்று நம்பி அதனை பேயுருவமாக செய்து ஹாலோவீன் திருவிழாவை கொண்டாடுவார்கள். இவ்வாறு ஆரம்பித்த இந்த ஹாலோவீன் திருவிழா தற்பொழுது உலகளவில் ஒரு பெரிய பிசினஸாக மாறி வைத்திருக்கிறது. வெளிநாடுகளில் கிறிஸ்துமஸுக்கு பின் இந்த ஹாலோவீன் திருவிழா தான் பெரிய அளவில் கொண்டாடுகிறார்கள். சில நாடுகளில் இன்னும் இதை மரண ஆன்மாக்களை நினைவு கூறும் புனித இரவு என்று கொண்டாடுகிறார்கள். அதனால் இது ஒரே நேரத்தில் மரபும் மகிழ்ச்சியும் கலந்த பண்டிகையாக பார்க்கப்படுகிறது. இது மனிதன் மரணத்தை பற்றிய பயத்தை, நம்பிக்கையை மற்றும் வாழ்க்கையை கொண்டாடும் ஒரு சின்னம். அதனால் தான் சிலர் இதை டார்க்னஸ் ஃபெஸ்டிவல் என்றாலும் மற்றவர்கள் இதை லைஃப் அண்ட் டெத் செலிப்ரேஷன் என்று பார்க்கிறார்கள். இந்த மாதிரியான பண்டிகையை நீங்களும் கொண்டாடுவீங்களா? இதனை கொண்டாடும் போது உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? ட்ரிக் ஆர் ட்ரீட் வந்தா நீங்க என்ன கொடுப்பீங்க? இதற்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.